இந்நாட்டிலுமே பொன்னாடைக்கு விடக்கூடியதுதான் இந்த கோணகிரி பட்டணம். இந்த கோணகிரி பட்டணத்திலே குருநில மன்னனாக பொம்மன நாய்க்கு 2 பெயர் நாம் தரித்து நாட்டு ஆண்டு வந்தாலும் கூட எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள். பொம்மை பக்குவ அடையும் பருவத்தில் இருக்கின்றாள். நாட்டிற்கு தளபதியாக என் மாப்பிள்ளை நரசப்போடு இருக்கிறான். நாட்டிலே பணிவிடை செய்ய வேண்டும். அதற்காக மாதிரியன் அழைத்து வர சொல்லி பல நாள் ஆகிவிட்டது. மாப்பிள்ளையை காணவில்லை, மாதிரியன் இன்னும் அழைத்து வரவில்லை. யாரு என்பது இன்னும் புரியவில்லை. மாப்பிள்ளை எதிர்பார்ப்போம். மாப்பிள்ளை நரசப்பா, மாமா எதற்கோ அழைத்தார். நான் அடிக்கடி மறந்து விடுகிறேன். மாமாவை பார்க்கலாம். முதலில் மாமா, மாமோய். நசப்பா, வணக்கம் மாமா. வணக்கம். நலமாகத்தான் இருக்கிறது. நலத்திற்கு எந்த குறையில்லை. அழைத்த காரணம்? ஆனால் சொன்ன வேலையை மட்டும் செய்வதில்லை. என்ன மாமா, நீங்க சொன்ன வேலை எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கேன். எங்க செய்யற? எப்ப பார்த்தாலும் வாழைப்பழத்தை கையில வச்சுக்கிட்டே அலையிறேன். ஆஹா, இந்த செய்தி எதை மறந்தாலும் வாழைப்பழத்தை மறக்க மாட்டேன் என்று சொல்கிறாய். வேற ஒன்றும் இல்லை மாமா. எப்பொழுது பார்த்தாலும் வாழைப்பழத்தை திங்கிறேன்னு உங்களுக்கு பொய் சொல்லியிருக்காங்க யாராவது. தோப்புல இருந்து வேற ஒன்றும் இல்லை. தோப்புலையா? வாழைப்பழ தோப்புலையா? பழம் நல்லா பழத்திற்கான தின்னுவாத்தார், வேற ஒண்ணும் இல்ல. இல்லை மாமா, தோப்பவே அடிச்சு விட்டாருங்க. இல்லை மாமா, அது தெரியாதுன்னு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது மாமா. முன்பு ஒரு சமயம் எதிர்க்கும் நமக்கும் பெரிய போர் நடந்தது. பெரிய அக்கப்போர். அந்த போர் நடக்கும்போது வைக்கப்போர் கொள்ளையை சேர்த்து விட்டார்கள். அதன் பாறையில் கால் முட்டி உடைந்து விட்டது. அப்போது அரண்மனை வைத்தியர் சொன்னார், நரசப்பா தினமும் ஒரு சிப்பு வாழைப்பழ சாப்பிட சொன்னார். அதனால அங்க இருந்தேம்மா. இப்ப அதெல்லாம் போறதே இல்லை. இப்ப வாழைப்பழ தோப்புக்கு போறது இல்லம்மா. இருந்தாலும் போறதுக்கு அதான் தோப்பு அழிஞ்சு போச்சு. ஆமா, அழைத்த காரணம். சரி, அது போகட்டும். பணிவிடை செய்வதற்காக மாதிரியை அழைத்து வர சொன்னேனே, அழைத்து வந்தாயா? மாமா, நானும் தேடி தேடி பார்க்கிறேன். சரி, கம்பளத்து வேலை செய்த மாதிரி இதுவரை கண்ணில் தென்படவில்லை. இருந்தாலும் மாமா, 4 திசைக்கும் ஆட்களை அனுப்பியிருக்கின்றேன். ஆட்களை? ஆமா. நீ போக மாட்டேன் மாமா. நான் வந்துவிடான்னு போக முடியும். அப்படியா? இருந்தாலும் மாமா, எனக்கு வயதாகி கொண்டிருக்கிறது. சரி, எனக்கும் பொம்மைக்கும் எப்பொழுது மாமா திருமணம் நடக்கும்? உனக்கு பொம்மை திருமணம் இன்னும் பெத்தமணி சாகல. ஓஹோ, பெத்தமணி சாகனம். அவன் சடங்கப்படி ஒரு கப்பால் 1 மைல் தூரம் பச்சை குடிசை கட்டணும். அங்கு 1 மாத காலத்திற்கு மாளிகன் காவலுக்கு இருக்க வேண்டும். அதன் பிறகு அரண்மனைக்கு அழைத்து வந்து செய்ய வேண்டிய சடங்குகளும் செய்து முடித்து அதன் பிறகுதான் மனம் முடிப்பதை பற்றி பேச வேண்டும். சரி மாமா, நீங்க பயப்படாம போங்க அரண்மனைக்கு. இந்த பொழுதுக்குள் ஒரு பொழுதுக்குள்ள கொண்டாந்து மாளிகனை சேர்க்கிறியா இல்லையா? சேர்க்கிறேன். போயிட்டு வாங்க. அப்படி இல்லைனால் பட்டம் தளபதி பட்டம் போய்விடும். ஐயோ, அதுக்காக அரண்மனையில் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் முக்கியமானது, என் மகள் உனக்கு இல்லை. ஐயோ வேண்டாமா, நான் பொம்மைக்காகத்தான் அரண்மனை சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன். சரி, நீங்க பயப்படாம போக. சரி, வந்தான் மாறினோடு வருகிறேன். இல்லை என்றால் தங்கள் முகத்தில் விளக்கவே இல்லை மாமா. ஆகட்டும், அடுத்த முறை சந்திக்கும் போது மாதிரியோடு சந்திக்க வேண்டும். பொல்லாத அரண்மனை உத்தியோகம். ஒரு தலைவிட்ட என்னைய வேலை சொல்லலாம். இந்த நாட்டுக்கு ஓலைச்சுவடி கொண்டு ஒரு போர் நிறுத்துவதற்கு சொன்னா பரவாயில்ல. போய் மாரியனை தேடி வழிபட்டிருக்கின்றார். சரி, தேடிப்பா. அப்படியே போனா ஆஹா, நாம போற வழியில யாரோ ஒருத்தன் கம்ப வச்சுட்டு உட்காந்துருக்கான். நாம ஏதாவது கேட்டா விட்டு நம்பிட்டான்னா சரிதான். நரசப்பா, இன்னைக்கு உனக்கு நேரம் சரியில்லை. வாய்ப்பி எதுக்கு வாய பிடிக்கிற? நீங்கதான் வாய போறானாங்களா? வாய் இப்படி என்ன வாப்படியா? ஆமா, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு உருவத்தை நான் பார்த்தே இல்லை. பார்த்திருக்க முடியாதுங்க. ஏன்? நம்ம ஊருக்கு காசிப்பட்டினமுங்க. காசிப்பட்டினம்? 3 பொட்டணம் 10 ரூபா போறீங்களா? காசிப்பட்டினம்ங்கிற காசிப்பட்டினமா? காசிப்பட்டினம் அவுங்க. அங்க இருந்து இங்க வர காரணம்? பஞ்சும்போலைக்கு வந்துனுங்க. பஞ்சுவிக்கு வந்தியா? பஞ்சும்போலைக்கு வந்தனா பஞ்சுவிக்கு வந்தனா. கிண்டல் பண்ணாதே. ஓ, பஞ்சம் போலைக்கு வந்தியா? அவங்க என்னடா அவனவன் கரபந்தலைய காசிக்கு போறான்.
அவ்வளவு பெரிய ஊருக்கா பஞ்சம்? ஊருக்கெல்லாம் பஞ்சம் பிள்ளைங்க, என் வீட்டுக்கு தாங்க பஞ்சமுங்க. அது எப்படி? மேற்கால கதவை திறந்து வச்சிருந்தானுங்க, சரி. பஞ்சம் பொதுக்குன்னு உள்ள ஊத்துருச்சுங்க. அப்ப அங்க இருந்து இங்க வந்திருக்க? பஞ்சத்தை இங்க கொண்டு வரலைங்க, சரி. அங்கேயே வச்சு பூட்டி சாவியை மாத்திரம் தொங்க போட்டு வந்திருக்கிறோனுங்க. சரி சரி. அப்படியா? யாரா வந்திருக்கீங்க? நானுங்க, சரி. நான் தானுங்க, சரி. சின்னானுங்க, சரி. என் பொட்டிங்க, சம்சாரமுங்க, மனைவிங்க, கல்யாணம் பண்ணதுங்க, பயிலுங்க கொடுக்குங்க. அடையப்பா, ஒரு 10-15 பேர் வந்திருக்கீங்க போல இருக்கு. உடையாத 15 பேர் வந்திருக்கிறாங்களா? ஏண்டா இத்தனை பேர் சொன்ன பின்ன? நானுங்க, நீ ஒண்ணு, நான் தானுங்க, டேய், சின்னானுங்க, நீ ஒண்ணு சின்ன சின்னானுங்க, அவங்க அப்புறம் யாரு? என் பொட்டிங்க, அதோட இல்ல உன் பொண்டாட்டி. கல்யாணம் பண்ணது டேய், உன் பொண்டாட்டி ஒண்ணு, நீ ஒண்ணு, அப்புறம் யாரு? பயிலுங்க. அதோட நின்னுக்கு. மொத்தம் 3 பேர் வந்திருக்காங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். 3 பேர் வந்திருக்கிறோமுங்க. ஏண்டா உன் பொண்டாட்டிக்கு வரல விட்டா உன் பையனை விட்டா உனக்கே உள்ள எனக்கு நானே விட்டுக்கிறதா? இன்னொருத்தர் வருவாங்க. மொத்தம் 3 பேர் வந்திருக்கிறோமுங்க. சரி சரி. நீ என்ன ஆளு? ஆம்பளை ஆளு. நாங்களும் என்ன பொம்பளை ஆளா? சரி. கிண்டல் பண்ணாதே பண்ணாதே பண்ணாதே. பண்ணுல முறுக்குள்ள வரிக்கில்ல டீ கடையே இல்ல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சுன்னு பாக்குறேன். கத்தியம் மட்டும் கையில கொண்டு வந்திருந்தேன். 4 தடவை சிறைக்காம விட மாட்டேன். சிறைசாதான். சரி சரி. என்ன ஜாதி? நான் வந்து ஆஞ்சாதி. ஐயோ, என் பொண்டாட்டி போச்சாதி. அதே கேக்குறேன். நீ என்னப்பா குளம்? பெருங்குளம், தெப்ப குளம். ஐயோ, அந்த குளம் இல்ல. நீ என்ன வகுப்பு? என் பொண்டாட்டி நேரு வகுப்பு, நான் கோண வகுப்பு. அது இல்லப்பா. நீ என்ன வர்ணம்? பார்த்தா தெரியும், 3 வரணுமுங்க. 2 பக்கம் வெள்ளை, நடுவுல சிவப்பு. அந்த வர்ணத்தை கேக்குறேன். நீ என்ன தொழில் பாக்குற? கை தொழிலுங்க. கை தொழில்னா? ஆள் இருந்தா செய்வனுங்க, ஆள் என்ன படுத்துக்கணுங்க. அது என்ன செய்வ தொழில் படுத்துக்குவ? தோப்பரை குத்துவனுங்க, பந்தம் கட்டுக்கணுங்க, மாதி வாடுங்கோ. டேய், உன்னதான தேடி வந்தேன். ஏன் ஊர்ல புதுசா பாலம் கட்டுறாங்களா பழி கொடுக்கறதுக்கு? அதெல்லாம் இல்ல. இந்த கோனகிரி பட்டத்து மகாராஜா இருக்கிற பொம்மன் நாய்க்கரு உயிரோடு இருக்காரா? இருக்காருங்க. அப்ப இருக்காரான்னு கேக்குறேன். சரிங்க. கம்பளத்தோட பார்க்க ஒரு மாதிரியை வேணும்னு சொன்னாரு. அவங்க அதனால நானும் தேடி வந்தேன். உங்க பேர் நாங்க, நீங்க யாருங்க? நான் யார் தெரியுமா? நாய் யாருங்க? ஏண்டா நீங்க தான் நாய் யாருன்னு. நான் யார் தெரியுமாண்டா? நீங்க யாருங்க? நான் தான் நாட்டோட தளபதி. தளபதி 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 நரசப்ப நாயக்கர். நீங்க தான் சப்பருங்களா? எழுத்து பேசாதே பேசாதே பேசாதே. பேசல ஓ. அரண்மனைக்கு உன்னை கூட்டு போறேன். மாமா கிட்ட கூட்டி போய் சரிங்க உன்னை நரிமுகம் பண்றேன். ஓ அப்படின்னா அறிமுகம் பண்றியா? அறிமுகம். சரிங்க. என்னையும் உங்களோட சேர்த்துக்க. கவலையே விடாதீங்க, பாருங்க வேடிக்கைய. என்னன்னு சேர்த்துக்கிறேனுங்க. சரி, போலாமா? மாமா, மாமோய், மாமா, மாதிரி அழைத்து வந்தாயா? மாதிரி அழைத்து வந்தாயா? இங்கே மாமா, அவனை கூட்டு வந்த சந்தோஷத்துல எனக்கு ஒண்ணு வந்தவரு அங்க நிக்கிறான் பாருங்க. வணக்கம் வணக்கம். நலமா இருப்பாய் மாமா. அவன் எல்லாம் கேட்டேன். சரி, பேரு தான் கேட்கல. சாமி, உங்களுக்காக சாமி, நாங்க யார் யார் வந்திருக்கோம் தெரியுங்களா? நானுங்க, என் பொண்டிங்க, என் பயலுங்க, இவருங்க. இவருதான் கணக்குல சேர்த்துக்க சொன்னா 1 கிலோ அரிசி வாங்கலான்னு வாத்தனுங்க ரேஷன் கடையில. யாரு கூப்பிட்டு சொன்னா எனக்கு அவனையும் சின்னானுங்கோ. நடத்துறியா? ஏங்க சின்னானுங்க? மரியாதை சொல்கிறாய். அவங்க சிக்கல இருக்கு. சிக்கல் இருந்தா குச்சியை வச்சு எடுத்து விட்டுருங்க. அது இல்லடா, எங்க மாமா பேரு சின்ன நாய்க்கர். நான் சின்ன மச்சான் கூப்பிடும் போது நீ என்ன மச்சான் வந்துட்டீங்கன்னா எனக்கு கொடுக்கற வேலையை அவரு கொடுங்க. மாமா, இவனுக்கு ஒரு நல்ல பேரை வச்சிடலாமா? பேரை மாத்திரலாம். பேர் மாத்திரீங்களா? சாமி இப்ப மாத்திராது. இப்பதான் ஆதாரத்துல பேரு கொடுத்துருக்கு. ஒரு குவார்டர் பாட்டில் ஒரு பிரியாணி கிடைக்கும், அதை விட்டுறாதீங்க. ஏண்டா அதெல்லாம் வாங்காதீங்க. இந்த ஊருக்கு நீ புதிதாக வந்ததால் இன்று முதல் உன்னுடைய பெயர் புதுக்குடியான். பழைய குடி என்னை போய் புதுக்குடிக்கிறாங்களா? பழைய குடியா புதுக்குடியா வந்திருக்கிறோங்க. புதுக்குடி மகன். சரிங்க. அதனால மாமா, இவன் நல்லவனா இருக்கான். ஏன் கழுத்து மேட்டில வச்சுக்க. கழுத்துல எல்லாம் தங்க முடியாதுங்க. ஏன் கழுத்து இல்லடா? ஏன் கதையை முடிக்கிறே இருக்கான கழுத்து மேடு. நெல்லு காய போறடா. சரிங்க. அதுக்கே நீ எவ்வளவு கத்துக்கிறேன். மாமா, என்ன அரண்மனை சத்தம்? துரையா வருதா? மாமகளே வந்த காரணம் மாமா, அரண்மனை கோழி. அப்படியா? சந்தோஷமான விஷயம் தான். ஆமா, சரி, ஆக வேண்டிய வேலை பார்ப்போம். பொம்மைட்ட சொல்லு. மாமா வந்திருக்காங்க.
இருக்கு. பொம்மி பார்க்கணும்ல. அதனால பார்க்க கூடாது பொம்மி எல்லாம். ஐயோ சரி, நீயும் எனக்கு வினையாத்தான் இருக்கியே. உனக்கு நாளே பொறுங்க, 30 நாள் ஆகட்டும், பாத்துக்கலாம். சென்று வா. மாப்பிள புதுக்குடியா வந்தானே நல்ல அவனை கூப்பிட்டு சொல்லு. ஏய் புதுக்குடியா, சாமி ஏய் சாமி நீ வந்த நேரம் அருமையான நேரம்டா. அப்படிங்களா? மாடு செத்து போச்சுங்களா? மாடெல்லாம் சாகலடா, எங்க மாமா மக பொம்மி இருக்குல்ல, செத்தே போச்சா? ஐயோ, ஆள் வேணுமோ பச்சை முஞ்சி, ஒரு கோழி குஞ்சு, ஒரு கண்ணாடி, ஒரு மூட்டை பொறி எரிக்கிறதா புதைக்கிறதா? செத்தே போச்சா? உள்ளூருக்குள்ள நீங்க சொல்லுங்க, வெளியூருக்குள்ள சொல்லுங்க. சாரை விட்டு உங்களுக்கு வேற வார்த்தை வராதா? என்ன இலவு சொல்லி போயிடாதே இருக்கிறீங்க. நான் இலவு சொல்லிக்கலாம். உங்க வீட்டுல ஒரு பாட்டி இருக்குதுங்க, அது செத்து போச்சு. என்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க? புதுக்குடியா வீட்டுல பாட்டி செத்து போச்சுன்னு சொல்ல போறேன். அப்ப எனக்கு முன்னால முந்திட்டு இலவு சொல்றது இல்ல. மாட்டிக்கிட்டியா? நீங்களும் இலவு சொல்லிதான், நானும் இலவு சொல்லிட்டேன். இருக்கு பாரு, நானாவது காசு வாங்கிட்டு இலவு சொல்றேன், நீங்க ஓசுக்கே இலவு சொல்றீங்களா? அப்படி வரியா நீ? பெத்த மனுஷியா இருக்கா? ஒரு வேட்டு துண்டு கிடைக்கும் நினைச்சாதான் போச்சா? இனிமேல் இங்க வச்சிருக்க கூடாதுங்க பிள்ளைய. பச்சை குடிசை கட்டி வச்சு 30 நாளைக்கு மாதிரியும் காவலுக்கு போகணுங்க. குடிசை கட்டுறதுக்கு எந்திரிக்கலாம், எந்திரிச்சு உட்கார குடிசையா கொண்டு போங்க. வந்துச்சா குடிசை வந்துச்சா? இங்க வச்சிருக்கீங்க குடிசைய, அங்க ஓரமா வைங்க. அங்கிருந்து விளக்கு எடுத்து விளக்கு பொருத்தி பொம்மையை குடிச்சு வரணும். அந்த விளக்கப்பட்டவங்க போடு நன்னே 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 நானா அண்ணானே நானே நானே அண்ணானே நானே எல்லாம் பொம்மையை நல்லா சிறப்பா வந்து குடிசுக்குள்ள போட போறாங்க. எந்திரிச்சு உட்காருங்க. பொம்மையை குடிசுக்குள்ள போடும்போது யாரும் படுக்கிறது தெரியா 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 அந்த அறுக்கடி பட்டு கிடக்கிறதையே பாரு, பார்த்து சோத்திட்டு தூக்கிட்டே கிடக்குறாங்க. தெரியுமா?
கண்ணு சஞ்சன கண்ணு ரெண்டு கண்டாரி கண்ணு டபு ஊண்டி டா டா டபு ஊண்டி டா டா ஊம் 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 யாரு சொல்ற ஊர் போட சொன்ன பொம்பளை போட்டு வச்சிருக்கோம்ல அவனுக்கு ஒரு ஓடி வயசுக்கு வந்துட்டப்பா. ஊம் 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 திரும்பி வாசிக்கிறேன் அப்படியே. இல்லங்க நாயின வாசிக்கிற வாய் மாதிரி தெரியுது ஏய், நாங்களா வாசிக்கிறா சொல்லிட்டு போய் புதுக்குடியான் சாணி உன்னை நம்பி சாடியா ஏங்க, நம்பித்தான் இப்ப பாவம். இனிமேல் புள்ள இனிமேல் உங்களுக்கு இல்லைங்க சாமி புள்ள இனிமேல் உங்களுக்கு இல்லைங்க எம்பிள் இல்லையா இனிமேல் அப்பா நான் தாங்க ஏய் மாமா நான் தாங்க மாமி நான்டா மாமி நான்டா உயிர் போயிருங்கோ அதாவது 30 நாளைக்கு நீ காவலுக்கு இருக்கிறாய். சரிங்க காவலிய குறை ஏற்பட்டதுன்னா உன் தலையை வெட்டி கையில் கொடுத்து அழக பார்க்க வச்சிருவேன். சரிங்க சாமி அந்த பயம் இருக்கணும். மகளே பொம்மு அப்பா, புதுக்குடியன் காவலுக்கு இருக்கிறான். நான் அரண்மனைக்கு சென்று 30 நாள் கழித்து வருகிறேன். அப்போ தாள மேலத்தோடு அரண்மனைக்கு அழைத்து செல்கிறேன். பதனமாக இருப்பாய். அப்படியே. மாப்பிள இருப்பாய் இல்லைங்க ஒரு பாய் தான் இருக்குது எடுத்தாலும் இப்படிதான் பேசுவீங்க. ஏய் இந்த எழுத்து இந்த பேசாத. தோல் என்ன ஷூங்குது சாக்ஸ் இல்லாம எப்படி காவல் பார்க்க வேண்டும் என்று சில புத்திகளை எடுத்து சொல்லுவாங்க. சரிம்மா அதுக்குடியா சாமி நிறைய இடத்துல காவல் பார்த்திருப்ப அப்படியா? அந்த காவல்ல வேற இந்த காவல் வேற சரிங்க. காவல்ல குற்றம் குறை இருந்தது உன் தலையை வெட்டி உன் கையிலே கொடுத்துருவாங்க. நீங்களே தலை வெட்டுறவங்களா ஏய் கடா வெட்டி நாளைக்கு தராமா கிண்டல் பண்ணாதே பண்ணாதே பண்ணாதே. பண்ணல ஓ 30 நாள் முடிந்தவுடன் எனக்கும் பொம்மிக்கும் என்ன நடக்கும்? கருமாதி நடக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணம் அப்படி கல்யாணம் நடந்தா நான் மணவாளன், அது எனக்கு மணவாளி. நான் என்ன தூக்குவாளியா நான் கணவன், அது கனவி. நான் என்ன குழவியா நான் புருஷன், பொம்மி எனக்கு புருஷன். 2 செவத்துக்கு புருஷன் அடிக்கிறதா சுண்ணாம்பு அடிக்கிறதா அந்த மாதிரி உறவு சொல்லி கூப்பிடுவாங்க. சரிங்க சாமியோ பொம்மி பொம்மி மாமா, ஏய் மாமாங்குதுடா. தூக்கு போட்டு தொங்கு ஏண்டி மாமா? உங்கள்கிட்ட போய் பேசணும் பாருங்க. ஆடும் மயிலே ஆட்டமெங்கே பாடும் மயிலே பாடு எங்கே
பொம்மி, மாமா உன்னை பெரும் 30 நாள் அரண்மனையில் தனியாக இருக்க போகிறேன். சரி உன்னை மறக்காமல் போய் ஏதாவது சொல். என்ன மரத்து மாத்திரை கக்கத்துல வச்சா மறந்துடலாம். நீ பேசாதே பேசாதே பேசாதே. அண்ணா ம், அம்மாக்கு பால் நானே சொல்றேன் மருந்து சொல்லு. 6 மணிக்கு போங்க. சரி. நல்ல பெரிய தேங்காய் எடுத்துக்கங்க. ம். அதை 2ஆ உடைச்சுக்குங்க. ம், மேமுடிய விட்டுருங்க. சரி. அடிமுடி எடுத்துக்கங்க. ம். அதை கத்தி வச்சு கீற கூடாது. உடைச்சு சாப்பிட கூடாது. எப்படி சாப்பிடுவேன்? போதிமை எதற்காலும் சிக்கலான கதையாக சொல்றீ. புதுக்குடியா, நீ அனுபவசாலி. தேங்காய் எப்படி கீராம உடைக்காம சாப்பிடுறது? அப்படியா சொல்லவே இல்ல கலைமண்ட கேளுங்க. அவனை பத்தி எனக்கு தான் தெரியும். என்ன சாமி? தேங்காய் உடைக்காம கீராம எப்படி சாப்பிடுறது? கீரி சாப்பிட்டுச்சுன்னா பாம்பு சண்டைக்கு வந்துருது. ஏய், கத்தி வச்சு கீரி கீறி வேற கீராம வேற. அப்படிங்களா? ம், உங்க பல்லு எப்படி இருக்குது? கரண்ட அதேதான். சுருக்கமா முடிச்சுட்டானே. சரி. ம், சரி, கொம்பு தேன் எடுத்துக்கங்க. நல்லா உள்ளங்கையில ஊத்திக்கங்க. மிளகுத்தூள் போட்டு நல்லா குழப்பி எடுத்து சாப்பிட கூடாது. தொட்டு சாப்பிட கூடாது. எப்படி சாப்பிடுவீங்க? புதுக்குடியா வேலை சொல்றவன் நீ. அதுல இவரு அனுபவசாலி. டேய், தேனை எப்படா குழச்சி சாப்பிடுறது? நாக்கு எதுக்குங்க இருக்குதுங்க? நக்க. ஏதோ தேனை நக்கணும், தேங்காயை கரண்டணும். இப்படியே நக்கவும் கரண்டவுமா போங்க. ஆ, பைபாஸ் தாண்டது கிடைக்காமல போகுது. எப்படி? சரி சரி. பொம்மி, காவல்ல கண்ணு கட்டுமா இருக்குண்டா புதுக்குடியா. 30 நாளைக்கு பொம்மியை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஏதாவது குற்றம் குறை இருந்து வந்து உடனே வளர்ப்போம். சரிங்க. ஜாக்கிரதை. சரிங்க. நக்கணும் கரண்டணும். அவ்வளவுதான். இல்லைன்னா நக்கிட்டு கூட கரண்டுங்க யாரு கேட்டா. அம்மா மா அப்பா நானும் என்ன முடியல. ஆயா எங்க பாயால கிளம்புறீல? எங்க இல்லையா, இன்னும் பாதி நேரம் முடியல. முத்தி வர வரணும், கற்பழிக்கணும். எப்படி சீன் இருக்கு ஆத்தி? நாங்க அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். பாயாக்கிட்டு அம்மா போயிட்டோமா என்னைய போச்சரிய பத்தியா? இல்லப்பா நான் எனக்கு என்ன தேவையில்ல அதெல்லாம் உனக்கு சொல்லி விடுறேன். சரி, 30 நாளைக்கு பத்திரமா இருங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு காவலுக்கு இருப்பான். இந்த மாதிரி தான் உங்களுக்கு காவலுக்கு இருப்பான். ஏதாவது தேவைன்னா சொல்லி எடுப்புங்கம்மா. ஒண்ணு பயப்படாதீங்க. சரியா? சரிம்மா பயப்படாதீங்க. போயிட்டோமா நான் மாதிரி என்கிட்ட பேசிட்டே இருக்கேன். வரேன். போயிட்டோம். சின்னா வயசான நேரத்துல பிடிக்கிற கரகத்தை பாரு ரோய். சின்னா சின்னா உனக்கு தான் தெரியல யோகம் தள்ளுது. சின்னா யாரு சொன்னது? நாடகத்துல நடிக்கிறதோட சரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி. சின்னா படக்குற எப்படி சின்னா இவ்வளவு நேரம் ஆகுது போ. சின்னா ஐயே சின்னா நானும் அம்மா மாதிரி ஆயிட்டா? இன்னும் ஆகலையா? இல்ல சின்னா, தெருவுல வயசு பிள்ளைல என்ன பண்றாங்க? எல்லாம் 3 சீட் அடிக்கிறாங்களா? எல்லாம் பழகிருப்பாங்க. உட்காந்தே பழகிருப்பாங்க. ஐயோ இல்ல சின்னா, நானும் அம்மா மாதிரி ஆயிட்டா? எனக்கு வரதெல்லாம் உனக்கே கொடுத்துரு. என்ன வதவதன்னு வர்றதா? லட்டு அச்சி. முறுக்கு கொய்யாப்பழம் இதெல்லாம். இல்ல அதோட மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. எப்படி எல்லாம் மோந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க? ஏய், ஐயா சீ சின்னா, என்ன சொல்லிட்டு இருக்கிற? அதுதான் சொல்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்காத. சரி சரி. இப்பெல்லாம் பேசுனா அம்மா நம்பி எப்படி உன்னை விட்டுட்டு போறது? அம்மா மாதிரி நான் ஆயிட்டு எனக்கு வரதா உனக்கே தரேனா? நான் வயசுக்கு வந்துட்டா பழங்கள் மாவு ஸ்வீட்லாம் வரும்ல, அதை நான் உன்கிட்ட தர்றேன். அதை கூட உன் மயம் பொண்டாக்கிட்ட கொடு. சரி தாய். நான் எப்பவுமே அம்மா கூடவே இருந்து பழகிட்டேனா, நான் அதனால இங்கே இருந்துட்டுமா? வேணாம் தாய். ஏச்சுனா குடிசையில ஒரு இடம் தான் இருக்குது. இல்ல நான் சந்துக்குள்ளாக இருந்துக்கிறேன்னா? நீ சந்துக்குள்ள இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றேன்னு எனக்கு தெரியும். அப்பெல்லாம் கிடையாது, நேரே தான் இருக்கு. போயிட்டு வரேன். போயிட்டு வா தாய். சரி, நீ பாத்துக்க, நீ அப்பதான் கோவமா பேசுற. நான் போயிட்டு வருவா சின்னா. என்ன நக்கிறது வரலையா? கரண்டதுக்கு பல்லு வேணுமே, பல்லு இல்லையே. 10 பல்லு இருந்துச்சு, 2 பல்லு கரண்டியே உடஞ்சு போச்சு. சரி சின்னா, சின்னா நான் போயிட்டு வருவா. வா, மாமா நீ வசமாத்த மாட்டிக்கிட்ட நல்லா சேசி பிள்ளாரியோட கம்பல் சின்னா. நானு இங்கே இருக்கு வா. வேணாம் தாய் போதாய். சரி சின்னா, நான் போயிட்டு வரேன். சரி நீ அம்மா பாத்துக்க, நான் போயிட்டு வரேன். சரி சின்னா. கடாரி மடை அவுத்துடுங்க மலாருன்னு யாரும். எனக்கு ரொம்ப உன்னை விட்டுட்டு விட்டுட்டு போக மனசே வரல சின்னா. தனியா நான் தான் குச்சி வச்சுட்டு போனீங்கன்னா எதுக்கு சின்ன அது? வர்றவங்களை அடிச்சு விரட்டுறதுக்கு. ஐய இதெல்லாம் வேணாம். ஊ சொல்றியா மாமா? நான் உடனே ஊருக்கு போக சொல்றேனே. சரி நான் போயிட்டு சும்மா சும்மா வரேன். சும்மா
சும்மா வர துணிட்டு நாய் கடிச்சு போடு. ஐயோ நான் போயிட்டு அடிக்கடி வரவா? மேக்கடிக்கு எப்போ வருவீங்க? நான் போயிட்டு அடிக்கடி வர்றேன். திடீர்னு வாங்க. சின்ன வயசான காலத்துல பிடிச்ச நேரங்காலத்தை பாருங்க. சின்ன நான் போயிட்டு நல்லா கேப்பியம் பொம்மையாட்டம் இருந்துகிட்டு சின்ன எனக்கு விட்டுட்டு போக மனசே வரல. இப்படித்தான் சொல்ற. காலையில பசேரி புருன்னு போயிடுறியா? சரி சின்ன நான் போயிட்டு வாதாயி. நீ போக நான் போக மாட்டேன். போதாயி. போக முடியாது. போசாமி என்னாச்சு? என்ன இத்தனை சீரியல் பண்ணி போட்டுருக்கிறியா? சரி சின்ன நான் போயிட்டு என்ன மசூர் கூப்பிடுறேன் போ. சும்மா சின்னியான்ட்டு நீ என்ன திட்டிட்டே இருக்கிற? போதாயி. நான் போயிட்டு வர நேரம் ஆயிடுச்சு. பொம்மு தாய் வயசுக்கு வந்து பொட்டுக்கல சக்கரை வர வாங்கிக்கங்க. இல்ல இனிப்பு அதிகமா இருக்குச்சுன்னா ஐயா சின்ன கூப்பிட்டியா? ஏன் டவுசரை மறந்துட்டு வந்துட்டீங்களா? போட்டிருக்கேனே போதாயி. உனக்கு வேணுமா? வேணாம் தாய், எனக்கு கோமணமே இருக்குது. சின்ன ஐயோ, நானு. நீங்களே நான் கூட போது நின்று பேசினா அவ்வளவு என்ன சின்ன தோழிக்கு பொம்மை தாய்க்கு உனக்கு வித்தியாசம் தெரியலையா? இல்ல தாய், தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப. சின்ன தாயி எனக்கு மனசு ரொம்ப கவலையா இருக்கு சின்ன. ஏன் தாயி? இல்ல சின்ன பொண்ணு மல்லிகா தோழிகளோட சேர்ந்து ஆடி பாடி விளையாடுவனா பொழுது போறே தெரியாது. இந்த 30 நாளைக்கு இந்த குடிசைக்குள்ள இருக்கிறது எனக்கு மனசு ரொம்ப கவலையா இருக்கு. பொழுதும் போக மாட்டேங்குது. என்ன தாயி உனக்கு பொழுது பக்கத்துல இருந்தா குச்சி வச்சு தள்ளி விட்டுறலாம். ஏய், அது எப்படி எட்டும்? அதான் உயரமான இடத்துல இருக்கும். அவ்வளவுதான். அது எப்படி எட்டும்? எட்டாது இல்ல அவ்வதாயி. சின்ன. பொழுது போகணும், கவலை இல்லாம இருக்கணும். அதுக்கு என்ன பண்றது? கதை போடலாம். கதை உனக்கு என்ன கதை தெரியும்? சத்தியவான சாவித்திரி, கோவல, ஹரிச்சந்திரா இந்த நாடகம்லாம் தெரியும். அது இப்ப மகமாயி, மருதுவாண்டி, காத்தவராய, பொன்னர் சங்கர் கூப்பிடுறாங்க. அது நாடகம் தான். எனக்கு பெரிய பெரிய கதை தெரியும் தாயி. எல்லா நாடகமும் தெரியும் தான். அப்போ தெரியாமே இருக்கும். அதான் தான் சொல்ல என்னோட கதையை தெரியும். வெடி வைக்கிறது தெரியும். யாருக்கு விடி வைக்கிற? விடுகதை தாயி. வெடி வைங்க, வீட்டுக்கு சீக்கிரம் வரலாம். இல்ல விடுகதை. விடுகதை. கொஞ்சம் கேள்வி கேட்கணும், ஒரு பதில சொல்லணும். அப்படி சொல்லல தொல்லி தப்பு போடுறோம். அப்ப சின்ன நான் போடுறேன். இல்ல வயசுக்கு மூத்தவன் நானே போடுறேன்னா. இல்ல சின்ன நான் சின்ன பிள்ளை இல்ல, நான் போடுறேன் சின்ன. 2 பேரும் போடலாம்னு முடிவு பண்ணிட்டா. யாரு ஓட்டா என்ன? உட்காந்துட்டு போடலாமா நின்னுகிட்டு போடலாமா? எது சௌரியம்னு சொல்லு. இல்ல உட்காந்துட்டு போட்டா ஆள் வந்தா மாட்டிக்குவா. சரி. நின்னுகிட்டு போட்டா ஓடிடலாம். என்கிட்ட உன் பழக்க தோசை என்கிட்ட மாட்டி இருக்கிற. அதான் நீ உட்காந்து போடலாமா இல்ல நின்னுகிட்டு போடலாமா? இல்ல தாயி, என் குருநாதர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு கடைசியில ஒரு வார்த்தை சொல்லுவாரு. என்னது? இல்ல தாயி, நான் உட்காந்து நீங்க நின்னுகிட்டு போட்டீங்கன்னா எங்க ஆள்கிட்ட நான் மாட்டிக்கணும் இல்லையா? சரி. அதே மாதிரி நான் நின்னு நீங்க உட்காந்து போட்டா ஆமா நான் மாட்ட மாட்டேன்னா அது உண்மைதான் சின்ன, அது உண்மைதான். சரி சின்ன, அப்ப நீங்க போடுங்க. நானே சொல்றேன். நீங்க சொல்லுங்க. சரக்கா முறக்கா சந்தைக்கு போனா செருப்பு. ஏய், என்ன நீயே கேள்வி கேட்டு நீயே பதில் சொல்ற? நானே சொல்லி போட்டுறேன். ஆமா. ஊழமுக்கா சந்தைக்கு போனா நொங்கு என்ன நம்மளே சொல்றேன். ஐயா போச்சுனா உனக்கு விடிவடவே தெரியல. நீங்க போடுங்க. நானே சொல்றேன் சின்ன. குதிரை ஓட ஓட வால் குறைஞ்சுக்கிட்டே போகுது. அது என்ன? இது எனக்கு தெரியாது. தெரியாதா? இது எனக்கு தெரியாது. அப்ப சொல்லி தரேன். எதுக்கு அதை போடு? அதை போட்டு முடியல. சொன்னதை சொல்லிடுவார். சொந்தக்காரர்கள் கூட இருப்பார். நம்ம அவர்கிட்ட பேசலாம், அவர் நம்ம கிட்ட பேசவே மாட்டார். வாயன ஊமையா? கதைதாயி. ஓ கதை சின்னானா? ஓ கதை சின்னாலாம் ஒரே கதை. இல்ல கதையா? இந்த கதை எனக்கு தெரியாது சின்னா. அப்ப நான் சொல்லி தப்பு போடுவேன். நான் கதை சொல்லிருக்கேன்ல, நான் மட்டும் சொல்வேல. குதிரை ஓட ஓட வால் குறைஞ்சுக்கிட்டே போகுதுன்னா ஊசியும் நூலு. இந்த ஊசி தான் குதிரை, இந்த நூலு தான் வால். வேட்டி கிழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கவே, அது தைக்கணுமா என்ன வேணும்? ஊசி நூலு வேணும். அப்ப இந்த ஊசி விட்டு போக வர தைக்க தைக்க நூல் குறைஞ்சுக்கிட்டே போதா. அதான் குதிரை ஓட ஓட வால் குறைஞ்சுக்கிட்டே போகும். நான் சொன்னது என்னதாயி? என்ன? சொன்னதை சொல்லிடுவார். சொந்தக்காரர்கள் கூட இருப்பார். நம்ம அவர்கிட்ட பேசலாம், அவர் நம்ம கிட்ட பேச மாட்டாருன்னா இந்த ஒளிவரிக்கு தாயி. எப்படி? நம்ம சொல்றதை வெளியே சொல்லும் தாயி. சரி. சொந்தக்காரர்கள் கூடவே இருக்கும் தாயி. ஓஹோ. இதுகிட்ட நம்ம பேசலாம், இது நம்ம கிட்ட திரும்பி பேசுதா? ஆமா. ஒளிவரிக்கு சொல்லும் தாயி. சரி, அங்க மேக ஒரு மாதிரி இருக்காரு, மழை வர மாதிரி இருக்கு. ஐயோ, என்ன சின்ன குடும்பமே
மழைக்கால காலத்துல தண்ணி வட்டா சேது உடைய மாட்டேங்குது கருமல. நான் ஓட்டமா போய் குடலை மட்டும் எடுத்து வந்துடுறேன். என்ன சின்ன என்ன தனியா விட்டு போற எனக்கு பயமா இருக்காதா? சின்னானுங்க என்னன்னு வந்து சேர்ந்துருவேனா? சின்ன போகவே இல்லை. அதுக்குள்ள எப்பதான் போவ? நான் நிறைய பேத்துக்கு பென்சில் வாங்கி கொடுத்துட்டு போவேன். ஏன் ஆபீஸ் பண்ற சின்ன சின்ன ஏய் அப்பா ஓட்ட பந்தயத்துல இவன் தான் முதல் ஆளா வருவேன். ஓட்டத்தை பாரு. அம்மா தேவி சக்கம்மா சின்ன வரவையும் நீதாம எனக்கு துணையே இருந்து அருள்புரியும் தாயே. காத்தி விளைவு